பண்ணி முன்னால கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஃபார்முலா தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு விதமான எக்ஸாம் ஃபீவர் வரும். ஏன்னா எக்ஸாமுக்குள்ள பிள்ளைகள் கடந்து செல்லுகிற நாட்கள். அநேகர் நம்முடைய தொழில் செய்பவர்கள் மார்ச்சில் மார்ச் 30 31 அதோட முடிச்சுட்டு ஒரு புது அக்கௌண்ட் ஏப்ரலில் தொடங்குவாங்க. எல்லாருக்குமே இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் என்று சொல்லுவாங்க. சரியா? ஸோ வேலை பார்ப்பவர்களுக்கும் கூட ஒரு புதிய சவால்களுக்குள்ள நம்ம கடந்து செல்லுகிற காலங்கள் இந்த மார்ச் ஏப்ரல் மே. அதற்கப்புறம் ஒரு புதிய கல்வியாண்டு, பலவிதமான தேவைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுகிற இந்த காலகட்டங்களிலே ஒருவேளை அது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு புதிய கோர்ஸுக்குள்ளே கடந்து செல்லணும், அல்லது ஒரு புதிய ஒரு வெஞ்சர். ஓகே, இந்த ஜூன் 1 ஒரு புதிய வெஞ்சர் அல்லது 1/4 ஒரு புதிய வெஞ்சர் நான் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தொழில் சார்ந்தவங்க நீங்கள் யோசிக்கலாம். அல்லது அடுத்த வருஷம் என் பிள்ளைய நான் எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் என்று சொல்லி பல நிலைகளிலே பல தீர்மானங்களை செய்வதற்குரிய காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண அவர் விரும்பி இந்த நாளிலே நமக்கு ஒரு வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். ஆமென். அவர் நேசிக்கிறவர்களுக்கு வெல் இன் டைம் அவர் காரியங்களை சொல்லி தந்து விடுவார். எல்லாவற்றையும் நீயே உன் மாம்ச பலத்தில் அல்லது உனக்கு இருக்கிற ஒருவேளை நம்மளை சுற்றி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இருக்கலாம், அவர்களை பிடித்து இந்த காரியங்களை அல்லது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனையில் எல்லாம் சொல்லி நீ காரியத்தை வாய்க்காம பண்ண போயிடக்கூடாது, அல்லது உன்னுடைய காரியம் தோல்வியாய் முடிந்து விடக்கூடாது. உன் எண்ணத்தில் இருக்கிற உன் சிந்தையில் இருக்கிற நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் சித்திக்கணும், வாய்க்கணும், அதில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். உன்னுடைய தொழில் விஸ்தாரம் அடைய வேண்டும். உன் வேலையில் நீ ஒரு பெரிய நல்ல ஒரு உயர்வுக்குள்ள கடந்து வர வேண்டும். படிக்கிற பிள்ளைங்களாகிய நீங்க இந்த வருட படிப்பில் ஒரு வெற்றியை பெற வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ள இன்னும் நல்ல ஒரு உயரத்திற்கு செல்லும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க பண்ணத்தக்கதாக அவர் அழகான 2 காரியத்தை சொல்லிட்டார். நீ கடந்து செல்லுகிற அந்த செயல்முறை, அந்த வழியை நீ என் கையில ஒப்புவித்து விட்டு என்னை மட்டும் நீ நம்பும் போது அந்த காரியங்களை உன் வாழ்க்கையில நான் வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.